ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா பூரி எப்படி பண்றதான் பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இது பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நாம 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். 3 கப் இப்ப வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் உள்ளங்கையில வச்சு நல்லா வந்து கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலைகள் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி முதல்ல அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து கையில வச்சு நல்லா நசுக்கி இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மாவுல வந்து இதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்து எடுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து இந்த உருளைக்கிழங்கு, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்ச இந்த விழுதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க தேவைப்பட்டா கொஞ்சமா நீங்க ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு நல்லா பொங்கியும் வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா கட்டியா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டா இல்லாம கொஞ்சம் கட்டியா பிசைஞ்சிங்கன்னா பூரி உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த பூரிக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. நல்லா தயிரும் வெங்காயம் பச்சடி வச்சும் சாப்பிடலாம். இல்ல குருமா, இல்ல சென்னா குருமா, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிடலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து சென்னா குருமா, சென்னா மசாலா எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அவ்வளவுதான். மாவு நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மாவு கட்டியா இருக்கணும். கொஞ்சமா ஆயில் விட்டு மேல ஜஸ்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்பதான் மாவு காயாம இருக்கும். நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மாவு வந்து ஊறட்டும். 15 நிமிஷம் கழிச்சு இப்போ மாவு நான் எடுக்கிறேன் பாருங்க. மாவு நல்லா வந்து கட்டியாவே இருக்கு. நல்லா சின்ன சின்ன பாலா நீங்க செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா வந்து நம்ம வச்சு திரட்ட வேண்டியதுதான். இதே சைஸ்ல பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து டிப் பண்ணி நீங்க நல்லா வந்து செஞ்சுக்கலாம். உங்க சைஸ் எந்த சைஸ் சின்னதா வேணும்னாலும் பண்ணிக்கலாம், பெருசா வேணாலும் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு பொங்கி வரல அப்படின்னா சைஸ் ரொம்ப சின்னதா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா வந்து சைஸ் உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல வந்து நீங்க பண்ணிக்கோங்க. திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நல்ல ஆயில் வந்து நல்லா சூடா இருக்கணுங்க. சூடா இருந்தாதான் பூரி வந்து பொங்கும். ஆயில் வந்து உங்களுக்கு சூடு இல்லை அப்படின்னா பூரி வந்து இந்த மாதிரி எழும்பி வராது. ஆயில் நல்லா சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போடுங்க. எந்த அளவுக்கு அழகா வந்து பொங்கி எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. எல்லா பூரியுமே உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். அதே சமயத்துல இது ஆறுனாலும் நல்லா சாஃப்டா இருக்கும். டேஸ்டும் சூப்பராகவே இருக்கும். இன்னொன்னும் போட்டு பாக்குறேன் பாருங்க. இதுவும் நல்லா வந்து பொங்கி வருது. ரொம்ப தின்னா பண்ணாம கொஞ்சம் திக்னஸோட சைஸ் ரொம்ப குட்டியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூரி வந்து எல்லாமே வந்து பொங்கி நல்லா வரும் உங்களுக்கு. அவ்வளவுதான். இதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் எடுத்துடலாம். இப்போ எடுத்து இதை வந்து வேற ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நீங்க செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு சூப்பரான ஆலு மசாலா பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு வந்து சென்னா குருமா செஞ்சிருக்கேன். அது கூட தான் வச்சு நாங்க சாப்பிட போறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.